அந்த கேன்சர் நீங்கள் முதல் குடியேறது முதலே அங்கே குப்பையில் கொட்டப்பட்டிருந்ததா அதுக்கு பிறகு தான் கொட்டினவர் மருத்துவ கழிவுகள் இது என்னன்னா நாங்கள் பார்த்து இது சம்பந்தமான என்னடா இது எந்த ஆதங்கம் ஒரு கல்யாணமா மத்திய அரசாங்கத்தால் நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு இடையூறு பெறுகிறதா மத்திய அரசாங்கத்தால் எங்களுக்கு சில தடைகள் இருக்குது குழாய் கிணறு அந்த தண்ணிகளும் இப்போ இதில் நிற்க மாட்டோம் ரோட்டை பிளாக் பண்ணியிருப்போம் இளையானின் தொல்லை கூடுதலாக காணப்படுகிறதால் பௌத்தாலை போற ஒரு கேமரா தாக்குதல் கூட்டுறது போர் முடிவடைந்த பின்னர் 2000 எல்லா விதத்திலையும் மாத்துறீங்க அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த கங்கணிக்கன் சொன்ன ஜாழ்ப்பாணம் நல்லூர் அடியில் அணிக்கன் வந்து அதாவது ஜாழ் மாநகர சபைக்கு முன்னுக்கு தான் அணிக்கன் வந்து இந்த இடத்துல வந்து காக்கத்தீவில் போடப்படுகின்ற கழிவுகள் தொடர்பாக வந்து மக்கள் வந்து முன்னுக்கு ஒரு சிறிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள்ட்ட கேட்டு தெரியும் என்னத்துக்காக வந்திருக்கார்கள், அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்ற விடயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுறேன். இது உண்மையில் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுது. என்றால் இனி வருகின்ற காலங்களில் மழைப்பெருக்கம் பெருகாதால் மழையால் வந்து நிறைய தொற்று நோய்கள் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதை விட இப்போ அங்கே இலியான் பெருக்கங்கள் தொற்று நோய்கள் வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருப்பதாகவும் அங்கே இருக்கின்ற புகைகள் வந்து அவர்கள்ட்ட வீடுகளுக்குள்ள போகிறதாகவும் சிறியவர்கள் வந்து பெரியவர்கள் வரை பாதிக்கப்படுறதாகவும் அங்கே கூறப்படுகிறது. அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் இது தொடர்பாக அவர்கள் என்ன விடயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள் காணொலிக்குள் போகலாம். யாழ் மாநகர சபைக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடக்குது. கிட்ட போய் பார்ப்போம். இந்த இடங்களும் வந்து பரபரப்பாக இருக்குது. போலீஸார் வந்து தடுத்தவையே இப்போ வந்து பேசாமல் விட்டுருக்கணும் போல இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். பேனர் வச்சிருக்கிறோம். அந்த பேனரில் பார்த்தா தெரியும் என்ன விடயங்கள்ண்டு. அப்படியே வாங்க கிட்ட போவோம். ஒரு குழந்தைக்கு ராத்திரி மூச்சு திணறி குழந்தைய ஹாஸ்பிட்டல் வெளியே கொண்டு போகிறா. ஒரு அம்மா அந்த குழந்தை நாங்கள் மெசேஜை கொடுத்துனாங்க அந்த பிள்ளைய கொண்டு போகிறா. இன்னொரு அம்மா ஹார்ட் பேஷண்ட் தான், அவங்க ஆப்ரேஷன் செய்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுருக்குது. அவங்க கூட்டிகிட்டு வரையலாம். இல்லை ஒரு 30 குடும்பம் அதுக்கு இருக்கிறோம். அப்படியே எடுத்தால் எல்லாம் அவ்வளோ துன்பப்படுத்துகள் அங்கே இருந்து ஏதாவது ஒரு முடிவெடுக்கணுமா? இவ்வளோ நேரத்துக்கு ஒரு கமிஷன் வந்தவரா? என்ன பிரச்சனை? காக்கதீவு கழிவு தொழிற்சாலையில் முதல் வந்தது அது சேதன பசல உற்பத்தின்னு சொல்லி தான் வந்தது. அப்போ இப்போ என்னடான்னு கேட்டால் முழு கழிவு, மலர் கழிவு, விலங்கு கழிவு, ஹாஸ்பிட்டல் கழிவு, சகலதும் இப்போ அங்கே தான் பெறுது. இப்போ முதல்ல இருந்தது அப்படி ஒன்றும் நடக்கலையே. நாங்கள் இவ்வளோ காலத்துக்கு முன்னாடி போராட்டம் செய்யலையே. இப்போ தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அவ்வளோ தாங்க இல்லாமல் இருக்குது. அவ்வளோ புகையை கொளுத்தி விடுறீங்க. இவ்வளோ கொளுத்தேனி அதுக்குள்ள என்னோட ஃபேக்டரிக்கு கொளுத்துவீங்க. உங்களை சுகமாக இருக்கின்றதுக்காக கொளுத்தி விடுறீங்க. இப்போ ஏன் இதில் வந்து நிற்கிறோம்? இப்போ கமிஷனரும் மேயரும் வழியில் வரணும். வந்து இதுக்கு முடிவு காண வேணும். இந்த ஃபேக்டரி இதில் இருக்கக்கூடாது. இப்போ அவ்வளோதான் எங்களோட பிரச்சனை. ஏன்னா அவ்வளோ சனமும் நாங்கள் அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டு போயிருக்கோம். சமைக்க இல்லாது வீட்டில் நாங்கள் சமைக்கிறே இல்லை. அவ்வளோ வெளியே அவ்வளோ அதுவும் கொளுத்தி விடுறீங்க. பத்தாக்குறை நேற்று சரி இவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம். ஒரு வந்து விளையாடுறதுக்கு என்னென்னு கேட்கலாம். பத்தாக்குறைக்கு நேற்றுக்கு வந்து அவ்வளோ குப்பையை போட்டுருங்க. மலசலப்புறங்களில் இருக்கிற கழிவுகள் வெளியாடுகள் வந்து வாந்தி நோயெல்லாம் அப்படின்னு பரவி கொண்டே இருக்குது. விளையாண்டக்குள்ள தாங்க இல்லாமல் கிடக்குது. பிளாஸ்டிக் கழிவுகளை கொளுத்தி மணக்குது. இடுக்க இல்லாமல் கிடக்குது. அங்கால கொளுத்தி விடக்கூட அப்படி மணக்குது. இவ்வளவு சொல்லியும் நேற்று கொண்டு இவ்வளவு குப்பையம் போட்டிருக்கு. நேற்று பின்னேறம் இவ்வளோ பிரச்சனை நாங்கள் நடந்துருக்குது. நேற்று பின்னேறம் இவ்வளோ குப்பையம் கொண்டு போடுறீங்க. இப்போ இதை என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கு 20 கொடுத்த போறீங்க. கொடுத்து என்ன நடக்கும்? திருப்பி அவ்வளோ புகையும் நடக்கும். இப்போ சொன்னா இருக்குது. இப்போ காலையில் வர கூட இருக்கு. இப்போ அங்கே எத்தனை குடும்பங்கள் அங்கே இருக்குது? நாங்கள் 30 குடும்பம் இருக்கிறோம். அப்போ 30 குடும்பத்தில் 30 குடும்பம் மட்டும் இல்லை, நல்லூர் பிரதேசவையும் அந்த பின்பக்கம் தான் நல்லூர் பிரதேசவையும் இருக்குது. அப்போ அங்கே ஒரு 50 குடும்பம், இங்கே ஒரு 30 குடும்பம், எல்லாமே 80 குடும்பம் இருக்குது. 100 கூட நாங்கள் இப்போ அங்கே சைட்டுக்கு நாங்கள் போகல. இப்போ நாங்கள் முன்னுக்கு வந்து எங்களை பார்த்துட்டு மிச்சம் பேர் வலிக்கிடுவோம். இதில் வந்து J88 10ஆம் வட்டாரத்தில் தில்லவேலில் ஒரு ஒழுங்கையில் இருக்கிற ஒரு மக்கள், அதாவது இந்த காக்கதீவு மீள்சுழற்சி மையத்தினுடைய பின்னுக்கு இருக்கிற ஒரு ஒழுங்க மக்கள் இதில் வந்திருக்கிறேன். ரெண்டாவது வந்து ரிசார்ட் பகுதியினால் முஸ்லீம் மூழ்குடியேற்றப்பட்ட முஸ்லீம் மக்கள் அந்த வாய்க்காலோடையும் அந்த குப்பமேட்டுக்கு அருகால இருக்கிற அந்த இடத்துல பிராந்திய மக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறேன். இது வந்து மாநகர சபையிலிருந்து கடந்த காலங்களில் மாநகர சபை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின்
ஆதிக்கத்தின் கீழ் இருக்க அந்த இடத்துல வந்து குப்பைகள் இறக்குமதி செய்யப்பட்டு உரமாக்கப்பட்டு அந்த இடத்துல ரசாயன பசலையாக்கி விற்கப்பட்டது. ஆனால் தற்போது வந்து அங்கே திட்டமிடப்பட்டு இல்லாட்டி இவியல் செய்யும் போதில் அங்கே கொட்டப்படுகிற கழிவுகள் தரம் பிரிக்கப்படலை. நீங்கள் இப்படியே இந்த மீடியா அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே மேலே வாய்க்காலுக்குள்ளே அந்த பக்கெட் மாதிரி ஒரு தொட்டியண்டுக்குள்ளே ஹோட்டல் கழிவு நீர்கள் மேலே சில கழிவு நீர்கள் கொண்டு இறக்கி தரம் பிரித்து ஃபில்டர் பண்ணி தான் கீழே இறக்கணும்னு சொன்னால் அது அப்படி இல்லை. அங்கே ஃபில்டர் பண்ணாமல் அந்த தண்ணி முழுவதும் வாய்க்காலுக்கு வந்து அசுத்தமான நீர் வந்து நீங்கள் பிஹெச்எம் மேலே கொண்டு வந்து அந்த ஓட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பக்கத்தில் 27 அந்த முஸ்லீம் உள்குடியேற்ற மக்களில் வந்து 25 பேருக்கு மேலே 5 வயசு குழந்தைகள் இருக்குது. அப்போ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தொற்று நோய் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த நீங்கள்லாம் மீடியாவில் இருக்கக்கூடிய இப்போ வளர்ச்சியடைந்த நாடுகள் கூட இன்றைக்கு எல்னினோ தாக்கத்தால் ஈடுபடுக்க இல்லாமல் இருக்குது வெப்பத்தால். இந்த அங்கே வெப்பம் அதிகரிக்க இந்த குப்பமேடு கொளுத்துப்பட்டிருக்க அந்த வெப்பம் இந்த குழந்தைகளை தாக்கும். மற்ற தொற்று நோய்கள் நிறைய இருக்குது. 2012 வருடங்களுக்கு முன்னுக்கே ஆசியா WHO இருந்து உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்குது வந்து 2026ஆம் ஆண்டு டெங்கு நோயின் தாக்கம் ஆசிய நாடுகளுக்கு அதிகரிக்கும். அது இந்த முறை வந்து 6000 பேருக்கு மேலே இன்றைக்கு நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். இதை வந்து நடக்க போது ஆரம்பத்திலே சொல்கிறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு தெரியும் தானே. அப்போ இந்த மக்களுக்கு அந்த குப்பமேட சுகாதார முறையில் அதை அகற்றுறதால தான் அது சரியான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நீங்கள் தயவு செய்து இந்த இப்படியே நீங்கள் அப்படி அங்கே வந்து அதை வீடியோ பண்ணி நீங்கள் இதை போடணும். ஒரு அரசாங்கம் முனிசிபல் கவுன்சிலின் சட்டத்தின்படி தனிநபருக்கோ அல்லது மக்களுக்கோ இடையிலான ஒரு பிரதேசத்தில் குப்பைகளையோ கழிவுகளையோ கொட்டோ மேலாது கொளுத்தோ மேலாது அது சட்டப்படி இருக்குது. அப்போ நாங்கள் இது சட்டத்துக்கு எதிரான முறையிலையோ இல்லாட்டி சட்டத்துக்கு புறம்பாவோ இங்கே நாங்கள் வரையில. அதனால் எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் மீடியான்ற முறையில் சரியான நடைமுறையில் நெறிமுறையாக இருந்து இதற்காக செய்து கொடுக்கணும் இந்த மக்கள். மற்ற இன்னொரு கேள்வி, மக்களுக்கான சுகாதார வசதிகள் அங்கே என்ன மாதிரி பண்ணப்படுது அது தொடர்பாக சொல்லுங்கள். மக்களுக்கான சுகாதார வசதிகள்ன்றது இப்போ அது மீள்குடியேற்றமாக வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சில சமூக நலம் விரும்பிகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த முஸ்லீம் குடும்பத்துக்கு 25 குழாய் கிணறு ஒரு சில தனிநபர் அடித்து கொடுத்துருக்கிறேன். மற்ற மலசல குடங்கள் தனியாக தான் கொடுத்துருக்கு. மாநகர சபையாலேயோ அல்லது அமைச்சுகளால் இது வரைக்கும் எந்த ஒரு உதவியும் அவைகளுக்கு செய்து கொடுக்கல. மற்ற இவையில் எல்லாரும் சுயமாக தங்கட காசிலையும் சில பேருக்கு வீட்டு திட்டங்களும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அவையில் தங்கட வாழ்வாதாரத்துக்கும் தங்கட குடும்ப சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி சுகாதாரத்தை பேணக்கூடிய அளவு இருக்கிறேன். ஆனால் அவையிலோட சுகாதாரத்தை பேணுறதுக்கு நீங்கள் இடையூறாக இல்லாமல் இருந்தால் காணும். அதாவது மாநகர சபையினுடைய அசமந்த போக்கால் ஒரு சுகாதார நிலைமை வராமட்டால் காணும். தொற்று நோய்கள் வாரத்துக்குரிய சான்ஸுகள் இருக்குது. அதாவது இலியான் பெருக்கம் கூடவே இருக்குன்னு கழிப்படுறோம். அது தொடர்பாக சொல்லுங்கள். தொற்று நோய்னு சொன்னால் நார்மலாகவே ஒரு கழிவுநீர் அகற்றப்பட்ட அந்த இடத்துலேருந்து வர நுழம்புகள் வந்தால் டெங்கு நோய் வரும். நுழம்பு ஒரு ஆளுக்கு அடிச்சு நாளுக்கு கண்டிப்பாக டெங்கு வரும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், 1980ஆம் ஆண்டு வந்து இந்தியாவிலே வந்து வயிற்றுப்போக்கு கொலரான்ற ஒரு நோய் உருவானது. அந்த வளர்ச்சி அடைந்த நாட்டில் இந்தியாவிலே அந்த 1980ஆம் ஆண்டு பாரிய ஒரு மோசமான அந்த நோய் காணப்பட்டு இப்போ இன்றைக்கு நடக்கப்படுற இயற்கையினுடைய காலநிலை மாற்றத்தால் இப்படியான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த J80 10ஆம் வட்டாரத்தையும் சண்டில் இப்போ அது நல்லூர் பிரதேசம் இருக்கிற காக்கதீவு மக்களையும் சேர்ந்தால் யாழ் போதான வைத்தியசாலை தான் அந்த நோயாளிகள் கொண்டு வரப்படும். அப்போ யாழ் போதான வைத்தியசாலைக்கு அந்த நோயாளிகள் வந்தால் கண்டிப்பாக யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த தொற்றானவர்கள் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த மழை ஜோர்ஜ் வில்லியம்ஸ் சொல்லி அமெரிக்க விஞ்ஞானி அறிவிச்சிருக்கிறாருன்னு சொன்னால் இனி வரப்போகிற காலங்களில் வந்து மாதக்கணக்காக மழை பெய்யாது. 2 மணித்தியாலத்தில் போதிய அளவு மழை பெஞ்சு விடும்னு சொல்கிறார். அப்போ 2 மணித்தியாலத்தில் இந்த எல்னினோ தாக்கத்தால் அதிக அளவு மழை பெய்யும்னு சொன்னால் கண்டிப்பாக J88 10ஆம் வட்டாரமும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் 85 அதை சுற்றி இருக்கிற காக்கதீவு கொண்ட பகுதிகளும் கண்டிப்பாக வெள்ளத்தில் மூழ்கும். அப்படி வெள்ளத்தில் மூழ்கைக்கு என்ன நடக்கும்? இங்கே இருக்கிற அவ்வளோ குப்பைகளும் அவ்வளோ செத்த உடலங்கள் அவ்வளோ கழிவு நீரும் வீடுகளுக்கு போகும். வீடுகளுக்கு தான் நோம்பில் ஓட்டோமேட்டிக்காக யாழ்ப்பாண போதிய வைத்தியசாலை நிரம்பி வலிக்கும். இந்த இடரத்தூர் முகாமுக்குழு அறிவிச்சிருக்கேன்னு சொன்னால் போதிய வெள்ள அனர்த்தங்கள் வந்தால் அது என்ன சொல்கிறோம் நலன்புற நிலையங்கள் அமைக்க சொல்லி. ஆனால் எங்களோட நாடு பரமக்கோட்டில் இருக்கக்கூடிய அதுவான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆமாம் வாங்க. இதில் ஒரு ஆள் விரத்தத்தில் வந்திருக்கேன். தொண்டையில் அதை போட்டி இருக்குது. சாப்பாடு வைக்கலாது குழந்தை பிள்ளைங்க சாப்பாடு கொடுத்து இல்லாது
வச்சுட்டு எல்லாரும் அவ்வளோ இல்லையான் இருக்குல்ல இல்லையா இருக்குது. ஆனால் கழிவு குப்பையை கொடுக்குறாங்க சரியான மரம் இல்லாத மரம் வாய்க்கால் அருகில் தான் நாங்கள் இருக்கிறோம். சரியான மரம் இப்போ இல்லாத மனுஷன் இருக்கிறார் அங்கேயும் இருக்கிறாங்க ரெண்டாவது இல்லாத மனுஷன். ஆனால் பிள்ளைகள் கொஞ்சம் நேரம் மண் விளையாடினா விளையாடிட்டு ரெண்டாவது நாள் வந்தாக்கா பிள்ளைகளுக்கு கை காலெல்லாம் அந்த பொக்களமாக சிரமமாக போட்டுரும். ஒரே ஆஸ்பத்திரி அங்கே வந்த நாளிலேருந்து பிள்ளைகளை கொண்டு ஒரே ஆஸ்பத்திரின்னு மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். ரெண்டாவது தயவு செஞ்சு எங்களுக்கு அதை அகற்றி தரணும் தாழ்மையோட கேட்டுக்கிறோம். எங்களுக்கு அவ்வளோ பெரிய சிரமமாக இருக்கிற இடத்துல. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ஒரு ஒன்றரை வருட காலமாக நாங்கள் எங்கள் காக்கத்தீவு முன்பாக நாங்கள் குடியேறின நாங்கள் அங்கே சிறுவர்களும் வயதான ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். அங்கே நாங்கள் உணவு உண்ணும்போது கொசுவின் தொல்லை இலையானின் தொல்லை கூடுதலாக காணப்படுகிறதால் அவர்களுக்கு வயிற்றோட்டம் பௌத்தாலை போகிற விஷயங்கள் காய்ச்சல்கள் மேலும் வந்து எங்களோட வந்த சகோதரர் ஒருவரால் இந்த நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு துன்பங்களை நாங்கள் கனகாலமாக அனுபவிச்சுட்டு வருகிறோம். இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று எங்களுக்கு கிடைக்கணும். இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைச்சா தான் நாங்கள் அங்கே நிம்மதி சந்தோஷமாக நோய் இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொள்ளலாம். ஸ்கூலுக்கு போகிற மாணவர்கள் மிச்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நோயில் நாங்கள் இன்றைக்கும் எங்கள் மொண்டசிரி போகிற பிள்ளைகளுக்கு 4 பேருக்கு அவர்கள் வருத்தம் காரணமாக ஸ்கூலுக்கு சமூகம் அளிக்கவில்லை. வயிற்றோட்டம் இப்படி ஒரு நிலையெல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமைக்கு எங்களுக்கு ஒரு சரியான தீர்வை தந்து நல்ல ஒரு முடிவை தந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதி சந்தோஷமாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சுக்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, உங்களை அங்கே மேல் குடியேற்றம் அமர்த்தினதார் எத்தனாம் ஆண்டு மேல் குடியேற்றம் நீங்கள் என்ன மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு நிறைவு செய்து? நாங்கள் நிலாம் பிரதேச சபை உறுப்பினராக இருந்து ரிசார்ட் மினிஸ்டர் மூலமாக எங்களுக்கு அங்கே காணிகள் வழங்கப்பட்டது. நாங்கள் ஆரம்பம் புதிய சோனோதர் முதலாங்குருக்கு மையவாடி காணியில் பள்ளம் தாக்கமுள்ள காணியில் நாங்கள் இருந்த நாங்கள் அப்போ அங்கே வெள்ளம் எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வெள்ளத்திலையும் கஷ்டத்திலையும் நாங்கள் அங்கே கஷ்டத்திலாம் வாழ்ந்தோம். அதன் காரணமாக இப்படி ஒரு காணி எடுத்து ரிசார்ட் மினிஸ்டர் மூலம் நிலாம் உறுப்பினர் மாநகர உறுப்பினராக இருந்தார். அவர் தான் எங்களுக்கு அந்த இடத்தில் காணியில் வழங்கினார். இதுக்கு முதல் நீங்கள் முதல் குடியேறது முதலே அங்கே குப்பையில் கொட்டப்பட்டிருந்ததா? அதுக்கு பிறகு தான் கொட்டினவர்கள்? இல்லை, அதுக்கு முன்னுக்கே கொட்டின்னு தான் வந்தோம். ஆனால் இப்போ குடியிருப்பு பகுதிகள் அதில் வந்தபடியால் இப்போ மக்களுக்கு அதால் பாதிப்பு என்னென்றால் அதிலேருந்து வரக்கூடிய இந்த இளையான்களால் இந்த உணவுகள் பாதிக்கப்படுது. அதால் சிறு குழந்தைகள் அதால் தொற்று நோய்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அடுத்து எதிர்வரும் சில காலங்களில் மழை வரப்போகுது. மழை வந்தால் அந்த மழை தண்ணி வந்து அதில் வடிஞ்சு இந்த கழிவு நீரோட கலக்கிறதால இவங்க பாவிக்கிற குழாய் கிணறு அந்த தண்ணிகளும் அந்த இதோட கலக்கிறதால அந்த நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூடுதலாக அந்த என்னென்றால் இப்போ கிட்டத்தட்ட 27 வட்டாரங்களில் இருந்து அந்த வார குப்பைகள் எல்லாத்தையும் அங்கே தான் கொண்டு வராங்க. 27 வட்டாரத்தில் இருந்து வார குப்பைகள் எல்லாம் அங்கே தான் கொண்டு வராங்க. அடுத்தது இந்த பாருங்க, இவர் ஒரு அங்கே குடியேறின பிறகுதான் ஒரு கேன்சர் இவரை கழுத்தை பாருங்கள். அங்கே அந்த குடியேறின பிறகுதான் இவருக்கு அந்த கேன்சர் வியாதி வந்திருக்கு. அப்போ இந்த நோயாளி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் இதால் வரக்கூடிய இந்த குப்பையிலேருந்து துர்நாற்றங்கள் அந்த வரக்கூடிய காற்றுகளும் இந்த துர்நாற்றங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களை பாதிக்க கொள்ள அதோட பாதிப்பு நாளாந்தம் எவ்வளோ தூரம் பாதிக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. அதாவது உடனடியாக தெரியாது. காலப்போக்கில் தான் அந்த நிலைமைகள் மாறும். எனவே ஒரு சாதாரண குடிமகன் அவர வீட்டில் ஒரு குப்பையை எரித்தால் இந்த யாழ்ப்பாண மாநகர சபை அரச உத்தியோகத்தர் மூலமாக பிஹெச்ஏலாம் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவர் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர் குற்றவாளியாக்கப்பட்டு அவர் அதுக்குரிய பணத்தை செலுத்துகிறார். ஆனால் இந்த குப்பமேடு இவ்வளவு பிரமாண்டமான இந்த குப்பமேடு அடிக்கடி எரிகின்றது. இதனால் வரக்கூடிய துர்நாற்றங்கள் நச்சு வாயுக்கள் யாரை பாதிக்கும்?
மக்களை தான் பாதிக்கும். இது கடந்த காலங்களில் குப்பையில் கொட்டியிருக்கலாம். இப்போ தற்பொழுது அது குடியிருப்பு பகுதிகளாக இருக்கின்றபடியினால் இதை உடனடியாக அகற்ற வேண்டும். இதற்கு மாநகர சபை உத்தியோகத்தர்கள், உயர் அதிகாரிகள் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் ஒரு மாநகர சபை உறுப்பினர், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி. நான் மக்களுக்காகத்தான் நான் கதைக்கணுமே ஒழிய மாநகர சபைக்காக என்னால் கதைக்க இல்லாது. நான் இந்த இடத்திலையும் கதைப்பேன், சபையிலேயும் இதை கதைப்பேன் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஏதோ இல்லை உண்மை, அதாவது நீங்கள் நேற்று முந்தின நாள் நடந்தது. முந்தின நாள் தான் எங்களை இல்லை முந்தின நாள் தான் சபையில் சுகாதார குழு கூட்டத்தில் இந்த இது சம்பந்தமாக பேசப்பட்டது. இல்லை இல்லை அதுக்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய இந்த சூழலை கருத்தில் கொண்டு நாங்கள் 9:30க்கு மாநகர சபை கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் இந்த மக்களுடைய போராட்டம் இதில் நடைபெறுகிறது என்று கேள்விப்பட்டு உடனடியாக இதில் விரைந்து வந்திருந்தேன். இதுக்குரிய வரலாறு ஒன்று பெற்றுள்ளது. போர் முடிவடைந்த பின்னர் 2011ஆம் ஆண்டு இந்த இதில் இருக்கின்ற காக்கதீவு பகுதியில் மீள் சுழற்சி மையம் அமைக்கப்பட வேண்டும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய பணிப்புரையின் பேரில் பத்திரமுல்லையில் இருக்கின்ற மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு சென்று அங்கிருந்து இதற்கான ஆவணங்களை, இதற்கான அந்த ஒரு ரிப்போர்ட்டை நாங்கள் மாநகர சபையினுடைய அங்கீகாரத்துடன் அங்கு நாங்கள் கொடுத்து அதற்குரிய மெஷினரியை இலவசமாக இந்த காக்கதீவில் கொண்டு வந்து பொருத்தி இது மீள் சுழற்சி மையமாக திறக்கப்பட்டு இதற்கான சேதன பசலைகள் நாங்கள் முழுமையாக பொறுப்படுத்தி பெற்று மக்களுக்கு விநியோகம் கூடி செய்திருக்கின்றோம். மாநகர சபை கூட்டங்களில் கூடி நாங்கள் இது பற்றி பேசியிருக்கின்றோம். எங்களுடைய முன்னே அதிகாரிகள் கூறுகின்ற போது கூறியிருக்கின்றார்கள் 45 லட்சம் இந்த மீள் சுழற்சி மையத்தினால் பெறப்பட்ட சேதன பசலையை தாங்கள் விற்று பெற்றிருக்கின்றோம் என்று. எனவே இதனுடைய நோக்கம் எரிப்பதல்ல, அந்த குப்பைகளை தரம் பிரித்து அதில் இருக்கின்ற குப்பைகளை மீள் சுழற்சியாக்கி மக்களுக்கு சேதன பசலையாக விநியோகிப்பது தான் திட்டமாக இருந்ததே ஒழிய, காலப்போக்கில் வந்த நிர்வாகங்கள் இதில் நாங்கள் முன்னாள் முதலமைச்சரை கூடி நாங்கள் இதில் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு பின்னிய காலத்தில் நினைக்கிறேன் 17ஆம் ஆண்டு அந்த காலங்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை துப்புரவு செய்வதற்காக, பிளாஸ்டிக் கழிவுகளை மீள் சுழற்சி செய்வதற்காக மேலும் இந்த பகுதியை பலப்படுத்தும் வகையில் இதில் ஒரு மீள் சுழற்சி மையம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மக்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் அந்த நேரம் உள்ளாக இருக்கவில்லை. மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சுற்றுப்புற ஒரு ஃப்ரெண்ட்லி எக்கோ, அதாவது ஒரு சுற்றுப்புற சூழல் சிநேகிதமாகத்தான் அந்த பகுதி இயங்கி கொண்டு இருந்தது. பின்வந்த காலங்களில் நிர்வாக சீர்குலைவு காரணமாக இன்று இந்தளவு ஒரு ஆபத்தான நிலைமையை இந்த காக்கதீவு மையம் எட்டியுள்ளது என்பதை மிகவும் துன்பத்துடன் கூறிக்கொள்கிறோம். மிகப்பெரும் வருமானம் ஈட்டும் ஒரு மையமாக இருந்ததை ஏன் இவ்வாறான சூழ்நிலைக்கு தள்ளுவதற்கு மாநகர நிர்வாக சீர்கேடு என்றதுதான் என்னுடைய கருத்து. அதனை சரியான முறையில் நிர்வகிக்கவில்லை. இது மிக விரைவில் எடுக்கலாம். ஏனென்றால் தொழிலாளர்களை அதில் போட்டு அதில் இருக்கிற உக்கின குப்பைகளை சரியான முறையில் தரம் பிரித்து அதுக்குரிய மெஷினரி எல்லாம் அதில் இருக்கிறது. நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சென்று பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மெஷினரி எல்லாம் இருக்கின்றது. வீணாக அது நான் நினைக்கிறேன், அது வீணாக பாவனையில் இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். எனவே இதனை விரைவாக சீர்படுத்த முடியும் நிர்வாகம் சரியாக இருந்தால். இந்த 27 வட்டாரம் மாநகர சபையில் இருக்குது. அந்த 27 வட்டாரத்திலையும் எங்களோட வட்டாரம் 10ஆம் வட்டாரம் உண்மையிலே மிக வறிய மக்கள் வாழுகின்ற, அதாவது நாங்கள் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு, அந்த வட்டாரத்தில் ஒரு கார் அல்லது 2 கார் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வட்டாரம், மிக ஏழ்மையான வட்டாரம், படிப்பறிவும் மிகவும் குறைந்தது. அதாவது அந்த மக்களை ஏமாற்றுறதுன்றது சரியான பிள்ளையான விஷயம். இந்த அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து, உதாரணத்துக்கு 12 மாதங்களில் மழை பெய்கிற அந்த 4 மாதமும் சகல தண்ணியும் வெளியேறும் இடம் காக்கதீவு தான். அதாவது நல்லூர் பிரதேச சபையிலேருந்து கோப்பாய் பிரதேச தண்ணி கூட வாய்க்கால் வழியாக முதல் 4 மாதம் 1 அடி தண்ணிக்கு அந்த மக்கள் வாழ்கிறார்கள். அப்போ குறைஞ்சது 12 மாதத்தில் 4 மாதம் தண்ணிக்கு வாழ்கிற மக்கள் மிச்சம் 8 மாதம் இவ்வாறான நெருப்பை மெரித்து 27 வட்டாரத்தில் குப்பை, இதை விட யாழ் மாவட்டத்தின் குப்பை என்றே சொல்லலாம். ஏனென்றால் எங்களோட யாழ் நகர் பஸ் ஸ்டாண்டில் வர குப்பை,
வைத்தியசாலையில் வர குப்பையெல்லாம் கிட்டத்தட்ட யாழ் மாநகரத்தின் குப்பை இல்லை, மாவட்டத்தின் குப்பை. அந்த மாவட்டத்தின் குப்பை முழுக்க கொண்டாந்து போடுறீங்க 10ஆம் வட்டாரத்தில். ஆனால் அபிவிருத்தி என்று ஒதுக்க 27 வட்டாரத்துக்கு சமனாத்தான் ஒதுக்குறீங்க. அப்போ அந்த மக்களை மிகவும் ஏமாத்துறீங்க, எல்லா விதத்துலையும் ஏமாத்துறீங்க. உண்மையாக பார்க்க போனால் நீங்கள் அவளை செய்கிறதுக்காக அதுக்காக ஒரு அந்த அந்த நீங்கள் சொல்கிற அந்த காக்கதீவு சுழற்சி மையத்தில் ஒரு லைட் கூட இல்லைண்டே, சுற்றி எரியறதுக்கு ஒரு லைட் கூட அங்கே இல்லை. அதை விட அதை நாங்கள் அபிவிருத்தி செய்து என்ன அதுக்குரிய மிக முக்கியமாக இதை செய்து அந்த மக்களை வாழ வழிவைங்க. அல்லாடி இந்தியாவில் சொன்ன மாதிரி அத்திப்பட்டி மாதிரி ஆக்காமல் அந்த மக்களை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை கட்டாயம் இந்த ஊடகங்களுக்கு ஊடாக வெளியில் கொண்டாந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்ய சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல வேலை நான் பொறுத்த நேரத்துக்கு வந்துட்டு நினைக்கிறேன். வணக்கம், என்னுடைய பேர் சேதுகாலர் முருசியான். நான் இந்த 10ஆம் வட்டாரம், அதாவது காக்கதீவு மீள் சுழற்சி மையத்துவண்ட அந்த சுற்றியுள்ள பகுதின்ற ஒரு மாநகர சபையின் உறுப்பினர். தொடர்ச்சியாக இது 2025ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் டைமுக்கு மே மாதம் இல்லை 4வது மாதம் இது நான் ஒரு அந்த உறுப்பினராகவும் அந்த பகுதியில் ஒரு பிரசனமாக இருந்த நேரமாக தான் அங்கே ஒரு தீ விபத்து ஏற்பாடு இருந்தது. அந்த நேரம் ஏன் இந்த தீ விபத்துன்னு சொல்லி விசாரிக்க போன இடத்துல அங்கே எங்களை உள்ளுக்க விடையிலேண்டா நாங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக தான் இருந்தாங்க, ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களை தான் அதில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதில் முஸ்லீம் சகோதரர்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். அவையோடு சேர்ந்து நான் அந்த இடத்துல போய் கேள்வி கேட்டிருந்தேன், என்ன காரணத்துக்காக தெரியுதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவைகளுக்கே தெரியலை, வெளியாக்கள் இது நெருப்பு வச்சுட்டு போகணுன்ற வார்த்தை தான் அவை சொல்லியிருந்தவை. ஆனால் தொடர்ச்சியாகவே அங்கே ஒரு தீ விபத்து ஏற்படுத்தி கொண்டு வருதுன்னு சொல்லிப்பட்டு நான் தொடர்ந்து சபையிலே கதைச்சிருந்தேன். நான் கதைக்கிற இடத்துல என்னென்னு சொல்கிறது, கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய மலையளவில் அங்கே குப்பைகள் குமிக்கப்பட்டிருக்குது. அப்போ இது சொல்கிறவா நான் கேள்வி எழுப்பியிருந்தேன், என்ன காரணத்துக்காக இந்த குப்பைகள் இங்கே குமிக்கப்பட்டிருக்கின்றதுக்கு. அங்கேருந்து எந்த தெளிவான தகவலோ எனக்கு பதிலோ கிடைக்கல. கிட்டத்தட்ட என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு குப்பை தரம் பிரிக்கப்பட்டிருக்கணும். நாங்கள் இங்கே மக்கள்கிட்ட 1008 விஷயம் சொல்லி கொண்டிருக்கோம், குப்பையை தரம் பிரித்து தாங்க, குப்பை ஒரு முறையான கழிவேற்றலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பேர் சொல்கிறேன். ஆனால் இங்கேருந்து எடுக்கப்பட்ட அனைத்து கழிவுகளுமே அங்கே மேலையளவில் தான் குளிக்கப்பட்டிருக்கும். நான் நினைக்கிறதுல சில மீடியா நண்பர்களுக்கு நான் தனிப்பட்டதில் அங்கேருந்து எடுத்த வீடியோக்களை அனுப்பியிருக்கிறேன், சரிதானே. ஆனால் அதை நான் இங்கேயும் சொல்லியிருந்தேன், இந்த குப்பையில் தரம் பிரியுங்க, எல்லாட்டிக்கு ஃபயர் ஃப்ரீ சோனாச்சும் உருவாகுங்க. அதாவது ஒரு நெருப்பு இன்னொரு இடத்துக்கு பரவாத அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபயர் ஃப்ரீ சோனை உருவாக்குங்க. அந்த நெருப்பு ஒரு குறிப்பிட்ட எரிஞ்சாலுமே ஒரு குறிப்பிட்ட நான் சரி ஒரு பரப்புக்கு ஒரு அளவு ஏற்றினா கூட சுற்றி எந்த பக்கத்தாலையுமே தீயணைப்பு வாகனம் போய் நிப்பாட்டக்கூடியனா. இது எனக்கு என்னடா கொஞ்சம் விழாவரியாக சொல்லணும், எனக்கு ஒரு டைம் தரணும். இதில் சில நேரம் நான் ஒன்றிலையும் தலைகடையிலேன்னு சொல்லி சொன்னது. நான் முதலாவது விவரத்துக்கு வரேன். இது கிட்டத்தட்ட இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு காக்கதீவு சம்பந்தமாக என்னால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணம். இதில் நீங்கள் அந்த ஹியூமன் ரைட்ஸுக்கு கொடுக்குறதுக்கு சைன் வச்ச ஆக்களெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய இது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நேரம் காணுமான்னு தெரியலை. இது நான் முதல் தடவையாக அந்த காக்கதீவில் முதலாவது வட்டார உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட கையோட தெரிவு செய்ய கையோட நான் அந்த இடத்துக்கு நேரடியாக ஆய்வு செய்த நேரம் அப்படிங்க ஆய்வு செய்த நேரம் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகள். சரி, இது அங்கே அடையாளப்படுத்தப்பட்ட மருத்துவ கழிவுகள். இது என்னென்னா நாங்கள் பார்த்து இது சம்மந்தமான கேள்வி எடுப்புறதுக்கு அடுத்த நேரம் போக முன்னமே இவ்வளோ மெரிஞ்சு கருகி நாசமாக போயிட்டுது, சரிதானே. அதே நேரம் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15, 16, 17ஆம் தேதியில் தொடர்ந்து பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. அதுவும் மீடியா நண்பர்மாருக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக நான் உடனடியாக எனக்கு தெரிஞ்ச மீடியாக்காரருக்கு நான் உடனடியாக அறிவிக்கிறேன், நான் இப்படி ஒரு தீ விபத்து நடந்திருக்குன்னு சொல்லி. அந்த நேரம் அந்த தீ விபத்தை மாநகர சபையின் வாகனத்தால் கட்டுப்படுத்தினா போயிட்டு இதை நான் சபையிலுமே பேசியிருந்தேன், என்ன சம்பவம் நடந்திருந்துன்னு சொல்லி சொன்னால் எங்களோட ஃபயர் பிரிகேட் வாகனம் பழுதாக போய் அப்போ எங்களோட ஒரு பவுசர் மட்டும்தான் நின்றிருந்தது. எங்களோட பவுசர் தண்ணி பவுசரால் தான் அடிச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஒரு நேரம் உடனடியாக நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர்ன்ற பொறுப்பதிகாரி அந்த மரியாதைக்குரிய சார் சூரியராஜா சார் தொடர்பு நேரம் அவர் வெளிநாட்டில் ஒரு சுற்றுப்பயணத்தில் நிற்கிறதால அழகோகோன்ன்ற ஒரு பிரதி அதோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை அனுப்பியிருந்தவர். அவர் உடனடியாக அது ஒரு அனர்த்தம் என்று பிரகடனப்படுத்தி அந்த சம்பவப்பட்ட இடத்துக்கு கடற்படை, இராணுவம், விமானப்படை உட்பட்ட பலதரப்பட்ட ஒரு ஆக்களோட செயற்கையால் அது கிட்டத்தட்ட 3 நாள் வேலை செய்து 3 நாளுக்கெல்லாம் அந்த நெருப்பை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கே இருக்கிற நெருப்பு குமிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த வகையில் கட்டுப்படுத்துறதுக்கான ஏற்பாடு இருக்குன்னு சொல்லி அங்கே இருந்து தேடி போய் கலைச்சிருந்தேன். அப்போ நான் உடனடியாக நான் மத்திய சுற்றுலா அதிகார சபைக்கு நானும் அதே நேரம் பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடு கிடைச்சிருந்தது. உடனடியாக மத்திய சுற்றுலா அதிகார சபைக்கு கேட்டிருந்தேன், இது என்னது காரணத்துக்காக நடக்குது, இதை நீங்கள் கண்டுகொள்ளு. அந்த நேரம் அவையில் அந்த சம்பவ இடத்துக்கு வார்னிங் லெட்டர் நீங்களும் பாருங்கள் இங்கே வார்னிங் லெட்டர் சரி மத்திய சுற்றுலா அதிகார சபையால் மாநகர சபைக்கு கொடுக்கப்பட்டது.
அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விடயங்களை வந்து ரெக்கமெண்டேஷன் பேரில் கொடுத்துருந்தானே ஒழுங்கான பேஸ் மேனேஜ்மெண்ட் அங்கே இல்லைன்னு சொல்லியும் சரி 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 பாருங்க பாருங்க சரி பாருங்க சரி என்ன கொஞ்சம் கதைக்க விடுங்க நான் என்னடா இது எந்த ஆதங்கம் அதாவது நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம் இது கிட்டத்தட்ட என்னுடைய ஆதங்கம் இவ்வளவு தொகுப்பு கிட்டத்தட்ட எனக்கு வேறு வேலை இல்லை என்று இல்லை கிட்டத்தட்ட நீங்கள் வடிவா ஜோசிக்கணும் பேப்பரில் வந்ததுலேருந்து எல்லாம் பாருங்க என்ன கதைக்க விடுங்க தயவுசெய்து இதில் உங்களுக்கு யாருக்கும் நேரம் சுருக்கி தான் போட வேண்டிய கட்டாயம் தான் அது உங்களோட விருப்பம் நான் சொல்ல வேண்டிய கடப்பாடுல இருக்கிறேன் சரிதானே அப்போ இது என்ன அடுத்த ப்ரொசீஜரை சொல்ல வரேன் அதே அந்த நேரம் கொடுக்கப்பட்டு திரும்ப நான் அது சம்மந்தமாக அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 15-16 ஏற்பட்ட தீ விபத்து காட்டுறது தான் நான் உடனடியாக ஒரு பிரேரணை வந்து வைக்கிறேன் காக்கதீவு மீள் சுழற்சி ஏற்படுத்துகிற ஏற்படுற தீ விபத்து தொடர்பான பிரேரணை இருக்குது அந்த விடயத்தில் வந்து நான் மீண்டும் சுட்டி காட்டியிருந்தேன் அங்கே வந்து இவ்வளவு விஷயமும் நீங்கள் வந்து இலங்கை மனித உரிமை கழகத்திலேருந்து எல்லாம் டிசார்ட்டர்லேருந்து முழு பேருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எழுத்து மூலமாக ஆவணமாக அனுப்பியும் இந்த நிர்வாக பிழையும் ஊதாசீனப்படத்திலும் அதிகார துஷ்பிரவம் தான் இது எல்லாத்தையும் இதை தெளிவுபடுத்தினது நானும் அந்த இடத்துல இருக்கிறேன் நான் இவரும் நல்ல மாதிரி ஃபோன்லாம் கேட்கிறேன் ஆனால் இது சம்பந்தம் எனக்கு இவர் இது வரைக்கும் தெரியப்படுதில்லை அப்போ நாங்கள் என்ன நினைப்போம் இப்போ ஒரு 10ஆம் வட்டாரத்தில் வெண்ட ஒருத்தர் ஆனால் இவர் எங்கட வட்டாரம் இல்லை இன்னொரு வட்டாரத்தில் இருக்கிறார் இருந்து எங்கட வட்டாரத்தில் வெண்டவர் இது சம்பந்தமாக நான் ஒரு பொது வேலையில் முன்னுக்கு இவருக்கு தான் எடுக்கிறேன் நான் அப்போ இவர் எனக்கு இது எனக்கு தெரியப்படுத்தலை இவ்வளவும் ஆர்வம் தந்திருந்தால் இதே மக்களும் நாங்கள் இந்த கோப்பியில் மக்களை கொடுத்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்போம் தானே இப்போ இதில் நிற்க மாட்டோம் ரோட்டை பிளாக் பண்ணியிருப்போம் இரண்டா இவ்வளோத்தையும் கொடுத்து அப்போ நீங்கள் திட்டமிட்டபடி 27 வட்டாரங்களோட குப்பைகளையும் கொண்டும் ஒரு குப்பை பிரதேசமாக தான் பார்க்குறீங்களா அப்போ இது திட்டமிட்ட வேலை செய்கிற வேலை தான் அப்போ நீங்களே இவ்வளோ இதையும் கொடுத்து இந்த இவ்வளவு குழுக்களும் ஏன் இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணல இதை ரெஸ்பான்சிபிள் பண்ணாத இடத்த நீங்கள் மீடியாவை திருப்பி என்னத்தை நாங்கள் கதைக்கிறது அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நீங்கள் நிறைய விடயங்களை வந்து கையாண்டு இந்த அறிக்கை படுத்தி வச்சிருக்கிறீங்க மக்களுங்களை கூடி இருக்கிறீங்க என்ன இறுதியாக வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க இறுதியாக வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ மனித உரிமைகள் ஆணைக்குழுன்ற நேரடி தலையீடுகளை வந்து இதை விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அவர் வந்து மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய பிராந்திய இணைப்பாளர் வந்து சொல்லியிருக்கிறார் வந்து இதை தன்னுடைய மேற்பார்வையும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய மேற்பார்வையிலையுமே வந்து இதை மேற்பார்வை செய்கிறதாலும் அங்கே நீங்கள் என்ன வேலை திட்டம் தொடங்குறாலும் அதில் வேலருடைய மேற்பார்வை இருக்கட்டும் இனிமேல் இது தொடர்பான எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அவர் தொடர்ந்துமே அங்கே நடக்கிற எல்லா விடயங்களையும் வந்து தொடர்ந்தும் அவருடைய பங்களிப்பும் அங்கே இருக்கும் என்று சொல்லியும் அங்கே நடக்கிற எல்லா விடயங்களையும் அவருக்கு சமர்ப்பிக்கணும் என்றும் இனி தொடர்ந்தும் காக்கதீவு சம்பந்தமான அனைத்து விதமான என்ன சொல்கிறது தொடர்ந்து அங்கே நடந்து கொண்டிருக்கிற அபிவிருத்தி சம்பந்தமாகவும் அங்கே என்ன இப்பொழுது முன்னேற்றம் அடைந்திருக்கின்ற விஷயம் தொடர்பாகவும் வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய பிராந்திய இணைப்பாளர் மாநகர சபை உறுப்பினர் என்ற வகையில் நானும் மாநகர சபையின் ஆணையாளர் மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பிரதி பணிப்பாளர் எல்லாருமாக சேர்ந்து இடையிடையே இந்த காக்கதீவின் முன்னேற்றம் தொடர்பான கலந்துரையாடலும் அங்கே ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடும் அங்கே ஏற்பாடுபடுத்தப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நான் தொடர்ந்து இது சம்பந்தமான விடயமாக மாநகர சபை உறுப்பினராக பங்கேற்ற நாளிலிருந்து என்னுடைய நான் என்ன செய்தனான்னுடைய சகல ஏற்பாடுகளுமாகவே இருக்குது அதை நான் தொகுத்து என்னால் ஏழுமான விஷயங்களை அந்த மக்களுக்காக செய்து கொண்டு இருக்கின்றதில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்ன இந்த இது இவ்வளவும் இது நேற்று பின்னேறும் இவ்வளோ சத்தம் போடுறாங்க இது நேற்று பின்னேறும் இருக்கு இதுக்கு என்ன செய்யறாங்க இவ்வளோ பழுத்தினும் இவ்வளோ யோசிச்சு பாருங்க இது பின்னேறும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பிரயோசனம் இல்லையா நாங்கள் ஏன் நாங்கள் இவ்வளோ கத்துறது மக்களுக்கான சபை வந்து மக்களை கஷ்டப்படும் இல்லை சபை நடத்தி பிரயோசனம் நம்பர் இங்கே வாங்க என்னோட நான் பாருங்க அதே மாதிரி எங்களோட காக்கதீவிலையும் வந்து மலக்கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்டு அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் கடலுக்கு போகிறது இல்லை அந்த அதுலேருந்து வர நீர் எடுத்து அதெல்லாம் கிருமி நான் இதுல மீடியா இருக்கு இவ்வளவு மீடியா இருக்கு நீங்க ஒரு இல்ல நீங்க வாங்க நான் இந்த வீடியோ காட்டுறேன் மலக்கழிவு கூட வாய்க்கால 1 கிலோமீட்டருக்கு நிக்குது இந்த மீடியாவுக்கு நான் வீடியோ காட்டுறேன் நீங்க அதை என்ன நீங்க சுத்திகரிக்க விட இப்படியா வரும்
சுத்திகரிக்கிற அந்த ஃபில்டருக்குள்ள தான் விடுறோம். இல்ல ஃபில்டர் தான் விட இல்ல. நீங்க அதுக்கு சிசிடிவி ஆதாரம் காட்டில போய்க்கலாம். அதுக்கு சிசிடிவி ஆதாரம் இல்ல. வேணா செய்யுங்க. அதே ஏத்துக்கொள்ளும். இல்ல வடிவா இந்த வீடியோ பாருங்க. ஆனா இந்த வீடியோ பாருங்க. இதுல மலக்கழிவு அப்படியே தெரியுது. நான் சொல்றேன் அப்படியே கொண்டு போடுதே மவுசர் கொண்டு பாருங்க. அந்த டைம்ல அது உண்மையே நான் உண்மையே சரி, அதை நீங்க உறுதிப்படுத்துங்க. இல்ல அது நீங்க வாங்க இப்படியே வாங்க வீடியோட வாங்க உறுதிப்படுத்துறோம். ஏன் நாங்க மீடியாவே கொண்டு போ. இல்ல இப்ப நீங்க நான் சொல்றேன் கேளுங்க. அண்ணா ஒரு நிமிஷம் பாருங்க. மக்களுக்காக ஒரு நிமிஷம் மக்களுக்காக மக்கள் அதை நாங்க வைக்கிறோம். மக்களுக்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்டது மக்களாட்சி. அந்த மக்களாட்சி மாணவ சபையில் இருந்து அவ்வளவு பேரும் இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்ய நம்ம வந்துருக்கீங்க. நாங்க ஒரு நிமிஷம் கூட அதுக்கே ஒரு டிஸ்டர்ப். அப்ப நீங்கள் இந்த மீடியாவோட நேரம் வாங்க. அது மலக்கழிவு வந்து நீங்களே செக் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள சுகாதாரம் இருக்குது, உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள மாணவர்கள் உங்களோட கண்ட்ரோல எல்லாமே இருக்குது. 27 வட்டாரத்துக்குரிய மெம்பரும் இருக்கிறீங்களானே நீங்க வாங்க. அதை நாங்களே பொதுமக்கள் எடுத்து கொண்டு வந்து பிஹெச் எடுத்து செக் பண்ணி தரணும். அது என்னன்னு இப்படியே வாங்க. இல்ல சபை யாருக்கு சபை யாருக்கு இல்ல ஒரு நிமிஷம் 27 வட்டார சபை மாறுது. இப்போ இன்றைக்கு சபை மீட்டிங் கேட்டு கொடுத்தாரு. சபை மீட்டிங் சரிதானே? இன்றைக்கு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சொன்னா காக்கதியை சுற்றி கேமரா போட்டுருவோம். 10 அடிக்கு ஒரு கேமரா காக்கதியை சுற்றி போட்டுருவது. அதே 10 அடி பைப்பில் லைட் போட்டுருவது. அதை விட அந்த மதில் ஒன்றாதில் உடைஞ்சிருந்து நெட் அடிச்சிருக்கு. அது அடிக்கடி வெட்டப்படுது. அப்போ அந்த நெட்டை வெட்டப்படுதுன்னா யாரோ ஒருத்தன் உள்ள போறான், யாரோ இன்னும் தெரியாத உள்ள போறான். அதனாலே இது நடக்குது. அப்போ அதுக்குரிய மதில் கட்டுறக்கூடிய தீர்மானங்கள்லாம் சபைக்கு வருது. அப்போ நாங்கள் அதை அந்த இடத்துல நாங்கள் அக்செப்ட் பண்ணினா தான் அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ எங்களுக்கு மத்தியானம் 12 மணிக்கு ஒரு லஞ்ச் டைம் இருக்குது. நாங்கள் லஞ்சுக்கு போகாம உங்களோட இதுவா நாங்கள் மக்களுக்கான நாங்கள் மாநில சபை சப்போர்ட் பண்றதுக்கு அரசியல் இல்லை. நாங்கள் நீங்க சொல்ற சரி நீங்க சொல்ற சரி. ஆனா இப்ப நீங்க கேமரா போட்ட போறதும் மதில் கட்ட போறதும் நெட் கட்ட போறதும் மக்களுக்கு சொன்னா மக்கள் அதுல குடியேறிட்டு இனி அந்த இடத்துல குப்பை மையம் பெற கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம். அதனால நீங்க அதுக்கு மாற்று வழி தான் நீங்க இடத்த சொல்லுங்க. இல்ல நீங்க 27 பதில சொல்ல முடியாது. நீங்கள் யாரை நாங்க சொல்லுவோம் எல்லாம் தெரியும். நீங்க என்ன சுயாதீனமா முடிவு எடுப்பீங்க? நீங்க அப்படி எடுத்தீங்க. நீங்கள் எங்களுக்கு தான் மேலே இருக்கீங்க. நீங்க பொதுமக்கள் நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? மீடியா முதல்வர் நீக்கத்தக்க சுகாதாரத்துறை நீக்கத்தக்க அவர் வந்து சொல்றார் குப்பையை லண்டனுக்கே திட்டம் சொல்லி நீங்க நாங்க அம்மா கடைசியா ஒரு நிமிஷம். ஒவ்வொருத்தட்ட வீட்டுக்கும் டாய்லெட் இருக்கு தானே, ஒவ்வொருத்தட்ட வீட்டுக்கு கிணறு இருக்கு தானே, எல்லாரும் தனித்தனியா பார்க்கணும் தானே. மாநில சபை ஒவ்வொருத்தட்ட வீட்டு குப்பையை கொண்டு நீங்க ஏற்பாடு செய்யக்கூடாது. 27 வட்டாரத்துக்கு குப்பையே ஒரு இடத்தை மட்டும் கொண்டு வாருங்கள். அந்தந்த வட்டாரத்துக்கு கொண்டு நீங்க ஒதுக்குங்க. அதான வேலை உங்களோட. அதான் லண்டனுக்கு ஏற்றுறது. 45 மெம்பர்ஸுக்கும் ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் இரவு 12 ஒரு மணி மட்டும் பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்தோன்ற நேரம் இந்த நான் ஜோசிரி அம்மா கிட்ட தான் அங்கே அப்படி ஒன்றும் நடக்க இல்லைன்னு சொல்லப்படுது.
என்று சொல்ல ஜோதிஸ்ரீ அம்மா உடனே என்னடா குரூப் கோலில் விட்டாரோட முன்னாள் கௌரவ உறுப்பினர் அரங்கட ஜெயந்தினி முன்னாள் முதல்வர் ஜோதிஸ்ரீ அம்மா நாங்கள் 3 பேரும் குரூப் கோலில் இருந்து எங்களுக்கு அந்த வார புகைகள் அது சம்பந்தமான விடயங்களை எனக்கு அந்த வீடியோ மூலம் காண்பிச்சு இருந்தது. ஆனால் அங்கே புகஞ்சது உண்மை இல்லையாண்டு இல்லை, அங்கே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குதான். ஆனால் இதுக்கு நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் இந்த விடயங்கள் நீண்ட நாள் பிரச்சனை அங்கே நடக்குது. அதன் பிற்பாடு வசீகரன் என்ற மெம்பர் அந்த ஸ்போர்ட்டுக்கே போட்டார். என்ன நாங்கள் அது பொய்யான தகவலை ஒன்று வழங்கி இருக்கிறேன்னு சொன்னதில் வசீகரன் மெம்பர் அந்த ஸ்போர்ட்டுக்கு போய் அந்த ஸ்போர்ட்டில் நின்று எனக்கு அடித்தார். அம்மா இப்படி புகஞ்சோண்டு இருக்கு, ஆரம்மா போய் சொல்கிறோம், நாங்கள் போய் சொல்லலையாண்டு. அதோட எங்கள்ட ஒரு கௌரவ உறுப்பினர் மஜித் ரோய்ஸும் அங்கே நின்றவர். நாங்கள் உண்மையிலே அங்கே ஒரு விபத்து நடந்து தானே இருக்கோண்டு பகல் கூடுதலாக இருந்துச்சு, இப்போ பெருசாக புகச்சு கொண்டு இருக்கேன்னு சொன்னது. ஆனால் சம்பவம் அங்கே நடந்தது உண்மை. அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக இப்போ 2-3 நாளாக அவையில் அந்த பொய்யான ஒரு தகவலை தந்த ஒரு தோட்டப்பாடு போய்கொண்டிருக்கு. அதால் இவைய கூடுதலாக இன்றைக்கு இந்த தங்கள்கிட்ட ஒரு மகஜரை கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய வலிக்கிட்டது. உண்மையில் இது நியாயமான அவைய ஆர்ப்பாட்டம் என்றால் தொடர்ச்சியாக கல்லுண்டா காக்கதீவு தீ விபத்து நடந்து கொண்டிருக்கு. நாங்களும் முடிஞ்ச அளவு இதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி இப்போ நாங்கள் சபை பொறுப்படுத்த 1 வருஷம். நான் உண்மையிலே மேயராக வந்த பிற்பாடு இந்த மீடியாக்களுக்கு நான் வேற விரும்பலை. ஏனென்றா எனக்கு தந்த பொறுப்பு மக்கள்கிட்ட வேலையை செய்து முடிக்கணுமென்றதுக்காண்டி நான் இல்லை சொல்லிவினவில்லை, ஆமவகத்துலேருந்து செய்யணுமென்ற மாதிரி நாங்கள் எல்லாமே எங்களால் முடிஞ்ச அளவு கடந்த டிட்பா புயலுக்கு கூட நாங்கள் ஒரு 20 அடகு எடுத்து இந்த வாரியுளத்திலேருந்து பண்ணவரியான கடல் அந்த வாய்க்காலிட செய்து ஒரு பெரிய பாரிய அனர்த்தத்திலேருந்து உண்மையில் நாங்கள் இந்த முறை மக்கள் விடுவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த காக்கதீவு கல்லுண்டா பிரச்சனைக்கு எங்களோட சுகாதார குழு தலைவர், மராமத்து குழு தலைவர் எல்லாருமே நாங்கள் இணைஞ்சு ஒரு பாரிய நடவடிக்கைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இல்லையாண்டு இல்லை, இது விஷமத்தனமாக அங்கே என்ன நடக்குது. சில நேரங்களில் நாங்கள் நினைக்கிறோம் எனக்கும் ஒரு ஐயப்பாடு இருக்குது. அங்கே எங்களையும் தாண்டி ஏதாவது வெளியில் உள்ள கழிவுகளை கொண்டு வந்து ஏதாவது ஊழல் நடக்கிற மாதிரி ஒரு தோட்டப்பாடு எனக்கு இருக்குது. ஏனண்டா தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட முறைப்பாடு அங்கே வந்து கொண்டு இருக்குது. இப்போ சம்பவம் உண்மை. அப்போ இதுக்குரிய பொறிமுறைகளை நாங்கள் இப்போ கல்லுண்டாக்கெல்லாம் சுத்துவேலி போட்டு இப்போ உள்ளுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கோம். அது உள்ள பாதையெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை நாங்கள் காசெல்லாம் ஒதுக்கி செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்றைய காக்கதீவும் எங்கள்கிட்ட வரார் கௌரவ சுகாதார குழு உறுப்பினர் சொன்ன மாதிரி இன்றைய தான் அது நாங்கள் இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் எங்களோட மராமத்து குழுவுக்கு கொண்டு வந்து இன்றைய கதையெல்லாம் நாங்கள் இந்த சபையில் நிறைவேற்றி கொடுக்கணும். தயவுசெய்து உங்களை நான் அன்பாக கேட்குறது உங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் முட்டுப்புள்ளி வைக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இது தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக நான் என்னோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே அந்த காக்கதீவில் பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து அந்த இடத்த மேயர் இரவு 8-9 மணி வரை நான் முதல்வர் எங்களோட ஆணையாளர் வந்து எங்களோட சுகாதார குழு மராமத்து குழு உறுப்பினர்கள் அங்கே அந்த ஸ்போர்ட்டில் நின்று நாங்கள் அந்த தீயை கட்டுப்படுத்தி முடிஞ்ச பிற்பாடு நான் உடனடியாக ஒரு சிஐடி விசாரணை ஒன்றும் போட்டிருக்கிறேன். நாங்கள் சும்மா இருக்கையில் தயவு செய்து நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேணும். மக்கள் தங்களோட பிரச்சனையை ஆதங்கப்படுத்தின 100% ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு உண்மையில் அவைகளுக்கு ஒரு சாதகமான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கிறோம். மக்கள் கூறுகிறார்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று சொல்லி கூறுகிறார்கள். அவ்வாறான பின்னாடி எதற்காக நீடித்து கொண்டிருக்கிறது காரணம் நீடித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு மாநகர சபையில் அமர்வு நடைபெறுகின்ற ஒரு வாரத்துக்குள்ள வர பிரச்சனை தீர்ப்பதற்கான ஏதில் இருக்கின்றதில்லை. ஒரு வாரத்துக்குள்ள என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த கம்பி இருக்கலோ கம்பி ஒரு சைத்தாலான் வந்து கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக நாங்கள் வெட்டி எடுத்துக்கொண்டு அதில் விசாமியல் யாராவது நான் நினைக்கிறேன் அதில் ஏதோ ஒரு ஊழல் செய்கிறதுக்கு தான் அதுக்குள்ள யாராவது வந்து செய்யணுமோ அல்லது இன்னொரு நடக்குதுன்ட்டு எங்களுக்கு முன்னில சரியான முறையில் அதை நாங்கள் அறியலாமல் இருக்கு. கல்லுண்டா மானிப்பா பிரதேசர். ஓகே. ஆனால் அங்கே வந்து மாநில பிரதேச உறுப்பினர்களை வந்து உள்ளுக்கு போகலாம். இவ்வாறு கேட்க நீங்கள் சொல்கிறீங்க வந்து வெளியாக்கள் வந்து அதுக்குள்ளே வந்து குப்பையை கொண்டு போட்டு கொளுத்தணுமா அப்படின்னு சந்தேகம் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு உறுப்பினரே போகாத சந்தர்ப்பத்தில் வந்து எப்படி வெளியாக்கள் இல்லை. நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. அந்த கல்லுண்டா இருக்குல்ல அது சுற்றுவேலி இருக்கா இல்லை தானே. இப்போ நாங்கள் எங்களோட ஆளுகைக்கு இருக்கிற இடத்துல நாங்கள் அடுத்த பிரதேச உறுப்பினர் எங்களோட அனுமதியோடு போக சொல்கிறோம். ஆனால் அது சுற்றுவேலி அழைச்சி அதுக்கு ஒரு பாதுகாப்பு போட்டு ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தி இருக்கிறோமா நாங்கள் ஆரம்பம் போட்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒரு சைட்டுக்கு இருப்பார். மிச்ச பகுதியெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு செய்கிறோம். இப்போ தான் நடைபெற்றோம். வேணுமெண்டா நீங்கள் அந்த இடத்த போய் இப்போ பார்க்கலாம். இப்போ அதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம்.
மத்திய அரசாங்கத்தால் நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு இடையூறு பெறுகிறதா? அப்போ நீங்கள் முன்னெடுக்க எந்த தாமதமாக மத்திய அரசாங்கத்தால் எங்களுக்கு தடையாண்டு இல்லை. ஏதோ ஒரு விதத்தால் எங்களுக்கு நாங்கள் சில வேலை திட்டங்களை செய்யல இங்கே எங்களோட நிர்வாகத்தில் கூட சில தடைகள் இருக்குது. நாங்கள் எங்களோட மக்கள் பிரதிநிதிகள் ஒரு வேலை திட்டங்களை சொன்ன உடனே அவையில் அதுக்குரிய வேலை திட்டங்களை செய்யாதக்குரிய ஒரு பொறுமையோட செய்யணுமே தவிர சில எல்லாத்துக்கும் சட்டம்ட்டு நிற்கணும். சட்டத்தை தாண்டி நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள், மக்களுக்கு சேவை செய்ய தான் மக்கள் எங்களையும் அனுப்பியிருக்கணும். சில சட்டங்களெல்லாம் நாங்கள் ஒதுக்கி விட்டு மக்களுக்காண்டி சேவை செய்ய வந்த நாங்கள் அந்த சட்டத்தை மீறி சில விடயங்களை செய்ய தான் எங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த கவுன்சிலில் நீங்கள் எல்லாரும் மீடியாக்கள் வெஞ்ச நிற்கிறீங்க, அறிஞ்சிருப்பீங்க. அரச உத்தியோகத்தில் மன உளைச்சல், அரச உத்தியோகத்தில் நாங்கள் யாருமே கண்ட வார்த்தையால் பேசல. அவைக்கு நாங்கள் சொல்லப்பட்ட விடயம் என்னென்னா உரிய நேரங்களில் எங்கள்கிட்ட வேலைகளை செய்து தாங்கன்று தான் எங்களோட உறுப்பினர்கள் அந்த அரச உத்தியோகத்தோடு அவையல் கதைக்கணுமே தவிர எந்த அரச உத்தியோகத்திலையும் புண்படுத்துகிறவாறு அவையல் இந்த பிரச்சனைகளை அவையலிடத்தில் முன்வைக்கல. நன்றி. என்னன்னா முதல் அந்த அதுக்குள்ள 5-6 தொழிலாளிகள் இருக்கணும். 5-6 தொழிலாளிகள், அதாவது வந்து தொழிலாளிகள் வேற, பாதுகாப்பு உத்தியோகத்தர் வேற. பாதுகாப்பு உத்தியோகத்தர் அதுக்கு இருந்தும் கொடுத்தினோம்டா அப்ப அதுக்கு என்னத்துக்கு அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் நாங்க வந்து காக்கவில்லை சுற்றும் போது நடச்சிருக்குது. நீங்க என்னத்துக்காக சின்ன பாதையை விட்டீங்க? 15-20 மாடு அதுக்குள்ள உள்ள கிடைக்குது. அது ஏன் அந்த மாடு எப்படி வந்தது? ஒரு செக்யூரிட்டிக்கு தெரியாமல் எப்படி மாடு வந்தது? பல்வேறு பிரச்சனை நடக்கின்ற நேரத்திலேயும் அதாவது மேயருக்கு வந்து மனு கொடுத்திருக்கணும். இதுக்கு பிறகு அந்த காக்கைதீவு அந்த கழிவு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுமான்றதான் மக்களோட ஆதங்கமாக இருக்குது. வேறொரு உறவுகளே, இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்ற மீண்டும் நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.